கர்ப்பவாசம் இதில் வேடிக்கை பாருங்கோ. நம்ம அப்பாட்ட கர்ப்பம் வாசம் பண்ணுற போது உருவம் கிடையாது, ஜீவன் தான். அம்மாட்ட கர்ப்பம் தரிச்ச உடனேதான் ரூபம் வருது நமக்கு. முதல் 7 மாதம் இந்த உறுப்புக்கள்லாம் வளரும். 7ஆம் மாதம்தான் நம்ம ஆனா பெண்ணாங்கிற உறுப்பு வளரும். 8ஆம் மாதத்துலேருந்து 8, 9, 10 அந்த மாதத்தில் நம்ம தன்னிச்சு மூச்சு விடுவோம், தன்னிச்சு வேலை செய்வோம். அந்த தாயார் சாப்பிட்ற ஆகாரம் இருக்கே, அதுதான் பகவான் உள்ள சலை ஏற்றுற மாதிரி டியூப்பு வச்சுருக்கான். புரியுறதா? இந்த தாயார் சாப்பிட்ற ஆகாரம் அவன் ரத்தத்தை வழியாக உள்ளே வருது. நம்ம அவன் ரத்தத்தை குடித்து வளர்கிறோம். கீழே விழுந்ததுக்கப்புறமும் பாலை குடிக்கிறோம், அதுவும் அவன் ரத்தம். அவன் ரத்தத்தை குடித்து வளர்கிறோம். யாரே தாயார் ரத்தத்தை. அதனால தான் அவளை எழுத்து பேசணும். புரிஞ்சுது உங்களுக்கு? நம்ம எங்கே சாப்பிட்றோமோ அவளை தான் எழுத்து பேசுவோம். அதனால் நீங்கள் என் ஆத்துக்காரி எழுத்து பேசுகிறான், என் பையன் எழுத்து பேசுகிறான், பொண்ணு எழுத்து பேசுகிறான்னு சொல்லாதேங்க. நம்ம சாப்பாடு போட்டோம், அதனால தான். புரியுது அவங்களுக்கு? ஆமாம். என்ன கேளுங்க, இந்த 8ஆம் மாதம் தன்னிச்சு வேலை செய்யறது குழந்தை. அதனால தான் உள்ள அந்த குழந்தைய ரத்தத்தோடு இருக்கிறதுனால நம்ம 8ஆம் மாதம் சீமந்தம்னு பண்ணி சுத்தம் பண்ணுறோம். அவள் மதத்தில் பிறந்து வந்ததுக்கப்புறம் ஞானஸ்தானம்னு பண்ணுறான். நம்ம கர்ப்பத்திலேயே பண்ணுறோம் ஞானஸ்தானம். புரிஞ்சுதான்? உள்ளுக்குள்ளேயே சுத்தம் பண்ணுறோம் மந்திரம் சொல்லி, பிளட்டோடு இருக்கிறதுனால. அப்போ இந்த தாயார் என்ன சுவாசிக்கிறாளோ, தாயார் என்ன கேட்கிறாளோ, தாயார் என்ன ஸ்லோகம் ஜெபிக்கிறாளோ, அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து கேட்குறோம். அதனால தான் பொம்மநாட்டி கர்ப்பம் தரிச்சவாளை 8ஆம் மாதம் பிறந்தாத்துக்கு அனுப்புகிறோம். ஏன் பிறந்தாத்துக்கு அனுப்புகிறோம்? அங்கே தான் நிம்மதி இருக்குங்கிறான். நான் சொல்லலை, தான் என் புத்தகத்தில் ஆஸ்பத்திரியே இல்லையா? பிறந்தாத்துக்கு ஏன் அனுப்புகிறான்? அங்கே அம்மை பிடிச்சதை செஞ்சு கொடுப்பா, அப்பா பிடிச்சதை செஞ்சு கொடுப்பா, அண்ணா பிடிச்சதை செஞ்சு கொடுப்பா. இவன் நல்லதை கேட்கணும். பிறந்தா போய் சும்மா தூங்கக்கூடாது. அதெல்லாம் அங்கே தான் நீங்கள் மக்கா இருக்கு. நல்லதை கேட்கணும். புரிஞ்சதா? நல்லதை கேட்டால் தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு போய் சேரும். அப்போ நாரத மகரிஷி பதில் சொன்னான், தந்தையே இந்த என்னாங்கிறது போனால் அவன் தன்னால் வருவாங்க. உங்கள்கிட்ட யான் எனது என்னால்னு இருக்கு. புரிஞ்சுதா? நீ சொல்கிற நாராயணன் இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டான். இது எல்லா பாஷையும் சொல்லித்து. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், ஆணிலும் இருப்பான், பெண்ணிலும் இருப்பான்னு சொல்லித்து. ஆனால் எங்கள் தமிழில் கம்பன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ஒட்டத்திலும் இருக்கிறான், வண்ணத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். தமிழில் கம்பன் சொன்னான், தந்தையே இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டீர்களே, இந்த சொல்லிலும் இருக்கிறான்னா கம்பன். சாணிலும் உளன் போர்த்தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், இன்னின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன். அப்போ உடனே அவன் சொன்னா, நீ சொல்ற நாராயணன் இந்த தூணை பிளந்து வரவில்லை என்றால் சிங்கம் எப்படி யானையை கொன்று தின்றுமோ உன்னை கொன்று தின்றேன். அவன் வாயிலே சிங்கம் வந்துடும். பெருமாள் அவன் கேட்ட பட்டத்திரி சொன்னார் அழகா, அந்த தூணுக்கு எப்போ பெருமாள் போனார்னா, இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டான் பாருங்க, கை வழியாக போயிட்டான். பரமபதத்துக்கு போன போது போனாரோ உள்ள, இப்போ கை வழியாக போயிட்டார். இவர் எப்படிடா போகிறது?
மனுஷனும் இல்லை மிருகம் இல்லைன்னு கேட்டானே நினைச்சிருந்தாரன் உள்ள போய் இவன் சிங்கம்னோட சிங்கமாயிட்டு. அப்போ நம்பிள்ளைன்னு ஒருத்தர் ஈட்டு வியாக்கியானத்தில் எடுத்தார். அந்த தூணை தட்டி வெளியில வர வரைக்கும் இந்த சிங்கப்பெருமாள் என்ன பண்ணார்னு கேட்டான். நெகத்துக்கு பாலிஷ் போட்டிருந்தாருன்னு வியாக்கியானம் பண்ணான். ஆமாம், அந்த மாதிரி அவன் பெருமாள் உள்ள இருக்கான். எங்க இருக்கா? தூணுக்குள்ள இருக்கான். ஆழ்வார் சொன்னார், அளந்திட்ட தூணை அவந்தட்ட வளர்ந்திட்டது வாழுகிர் சிங்க உருவாய். அவன் அளந்து கட்டின மாதிரி இருக்கான். அப்போ பிரகலாதனை பார்த்து சொல்றான், நீ சொல்ற நாராயணன் இந்த தூணிலிருந்து வரவில்லை என்றால் சிங்கம் எப்படி யானையை கொன்று திங்குமோ உன்னை கொன்று தின்பேன்னா. அவன் உடனே சொன்னான், தந்தையே என்னை கொல்றது பெரிய சமாச்சாரமே இல்லை, நல்லா கொல்லலாம். ஆனால் நான் சொன்ன அந்த ஹரிபரந்தாமன் நீங்கள் தொட்ட தொட்ட இடம் தோன்றா நாயின் என் உயிர் யானே மாய்ப்பன். நீங்கள் என்ன கொல்ல வேண்டாம், தொட்ட தொட்ட இடம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? தொட வேண்டிய இடத்தை தொடலேங்கிறான். பகவான் என்னடா பண்ணான்னா, இவன் இந்த தூணை கை காமிச்சுட்டு இன்னொரு தூணை தட்டி விட்டான்னா என்னத்துக்காருது? தூண்லேருந்து துரும்புலேருந்து எல்லா இடத்துலையும் நரசிம்ம அவதாரம் எடுத்து காத்துட்டு இருக்கானா. இவன் எங்க தட்ட போறான்னு தெரியலையேன்னு அவன் கையில கதையை எடுத்தான், தட்டினான் அந்த தூணை. பெருமாள் வல்ல. இங்க கம்பன் சொல்றான், சிரித்தது செங்கட்சியம்னா சிங்கம் சிரிச்சதா. ஆரடா சிரித்தாய் சொன்ன அறிகொல்லோ வெளியே வாடா புறப்படடா. பிளந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயம் ஜெகனமூட்டையை கிழித்தது அண்ட பகிரண்டம் முழுதும் சென்றதாம். கோடிக்கணக்கான கைகளோடு அந்த சிங்கப்பெருமாள் நர்த்தனம் ஆடுறாராம். எத்துணை கோடி கைகள் போதும் அதை அளப்பதற்கு வித்தகரும் உளரோ அதை சிரிக்கிறான். கிரண்யகசிபு குடுமையை பிடித்து இழுத்தானாம். ஒரு பக்கம் தேவாளுக்கு 2 கையினாலும் அபயம் கொடுத்தானாம். ஒரு பக்கம் இரண்யன் குடுமையை இழுத்தான். ஒரு பக்கம் தன் நாபியில இருக்கிற பிரம்மாவை ஒரு கையினால் ஊங்கி ஒரு குத்து விட்டுட்டு குதித்தானாம். அங்கிருந்து குதித்து இழுத்துன்னு போய் இரண்யகசிபுவை மடியில் வைத்து கொண்டு கிழித்து எடுக்கிறான். ஒருத்தன் கேட்டான், பெருமாள் கையை தாமரப்பூ அவரோட கை எப்படி நெகம் முளைச்சதுன்னு கேட்டான் அங்கேருந்து. அதுக்கு அவர் சொன்னா, ஜெயதேவர் சொல்றார் அஷ்டபதியில, பகவான் கை தாமரப்பூ தான். இரண்யகசிபுங்கிற வண்டு நரசிம்மங்கிற தாமரப்பூ உள்ள புகுந்து தேனை குடிச்சு துவம்சம் பண்ணி அழிச்சுருவோன்னு உள்ள போச்சான். இது சாயரட்டேன்னு தெரியலையாம் அந்த வண்டுக்கு. சாயரட்டை தாமரப்பூ குவிஞ்சுரும். நரசிம்மங்கிற தாமரப்பூவில் இரண்யகசிபுங்கிற வண்டு மாட்டிண்டு பிராணனை விட்டதுன்னு ஜெயதேவர். தவ கர கமல்ல வரே கேசவா நகமத்புத சிருங்கம் ದಲಿತ ಹಿರಣ್ಯಕಶಿಪುತನು ಭೃಂಗಂ ಕೇಶವಾಧೃತ ನರಗರಿ ರೂಪ ಜಯ ಜಗದೀತಗರೇ. அப்போ உலகமே நடுங்கி நிற்கிறது. பிரதோஷ வேளை. பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி பிரகலாதனை பார்த்து, நாராயணனை பார்த்தியா, நீ கிட்டக்க போனாதான் சாந்தம் அடைவான். இரண்யகசிபுவை பார்த்து சிரிச்ச நரசிம்மம் பிரகலாதனை பார்த்து கண்ணில் தண்ணி விட்டது. அப்போ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா, சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம்னு படிச்சிருக்கேன். உனக்கு இவ்வளோ கோபம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூப்பிட்டே இருக்க மாட்டேன்னா. உடனே குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு, நான் சிங்கம்னா சிங்கத்தை வெளிக்கொண்ட சிங்க குட்டி நீ. அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு நேரே உங்கள் அப்பாவை கிழிச்சுன்னு இருக்கேன், நீ இப்பவும் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கன்னா. அங்கேருந்து பெருமாள் குதிக்கிற போது 2-3 வியாக்கியானம். இரண்யகசிபு பிரகலாதனை கட்டிண்டு முத்தம் கொடுத்தானாம். நீ எனக்கு நல்ல பையன்னு. என்னப்பான்னா, இவனைத்தான் தேடிந்தேன்
காட்டி கொடுத்தியேன்னு நானும். அப்புறம் நரசிம்ம பெருமாள் குதிக்கிற போது தேவாளுக்கு அபயம் கொடுத்து ஒரு கையினால் பிரம்மாவை குத்து விட்டார். ஏன்னா இந்த மாதிரிலாம் இனிமேல் வரம் கொடுத்து என் பிராணனை வாங்காதேன்னு சொன்னாராம். அவருக்கு என்ன கோபம்னா, நம்ம பெத்த பையன் பிரம்மா மூளை இல்லாமல் இப்படி வரம் கொடுத்தான், இறைஞன் பெத்த பிள்ளை விஷ்ணு சஹஸ்ரநாமா சொல்கிறானே அப்படின்னு அவருக்கு அவ்வளவு வேகம். உனக்கு என்ன வரம் வேணும்னார். துருவா பிறந்தாலும் நாமாவை சொல்லணும், நீ ஏற்கனவே கொடுத்துட்டேன், வேற கேளுங்க. அப்போ உடனே அவன் சொன்னான், இனிமே என் பரம்பரையில் வரவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் கொல்ல மாட்டேன்னு வரம் கொடுங்க. கொண்டேன் இனி உன் குலத்தோரை குற்றங்கள் எல்லையில்லாதன செய்தாலும். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார். ஒரு பக்தன் கேட்டான், நாட்டில் எத்தனையோ தூண் இருக்கு, எத்தனையோ இரணிகசிப்புல நடமாடிட்டு இருக்கான், ஏன் நம் பெருமாள் வரலேன்னா. பரமஹம்சர் சொன்னார், பெருமாள் வரத்துக்கு காத்துட்டுக்கார், ஒரு பிரகலாதனையும் காணவில்லைன்னா. பிரகலாதனுக்காக தான் நரசிம்மாவதாரமே தவிர இரணிகசிப்புக்கெல்லாம் எடுக்கணும்னா வீட்டுக்கு ஒரு டஜன் நரசிம்மம் இருக்கணும். புரிஞ்சதோ? ஆமாம். அதனால் அப்போது என்ன கேளுங்கோ, பிரகலாதனுக்கு பட்டம் கட்டினான்னு எழுதலை கம்பர். என்ன கேட்டு பிரம்மா ஹோமம் பண்ணாராம். ஏமன் உரிமை புரிய திசை முகத்தோன் ஓமம் இயற்ற உடையான் முடிசூட்ட. உடையான்னா நரசிம்ம பெருமான் கோமன்னவனாகி மூவுலகும் கை கொண்டான். யாரா பிரகலாதன்களை நாமமறை ஓதாது ஓதி நனி உணர்ந்தான். பகவன் நாமா என்ற வேதத்தை படிக்காமல் படித்தவன். 5 வயசு பையன் பாருங்கோ, 5 வயசு பையன் ஆட்சியில் உட்காந்து. அப்படின்னா அவன் எவ்வளோ ஞானமாக இருக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என்னவோ வாரிசாட்டிங்கிற வாரிசாட்டியெல்லாம் இப்போ இருக்கிற அரசியல்வாதி கொண்டு வரல. வாரிசாட்டியை கொண்டு வந்ததே நரசிம்ம பெருமாள் தான். இரண்யம் பையன் பிரகலாதனுக்கு தானே பட்டம் கொடுத்தார். சொல்லுவோம், ராமன் அவருக்குள்ள லவகுச்சாளுக்கு தான் கொடுத்தான். பரீட்சித்து தர்மபுத்திரன் பேரன் பரீட்சத்துக்கு தான் கொடுத்தான். நீங்கள் அதனால் புதுசாக இவன் பண்ணுறான்னு நினைக்காதீங்கோ. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆன்மீகவாதியும் வாரிசை தான் கொண்டுறோம், அரசியல்வாதியும் வாரிசை தான் கொண்டுறான். கொண்டுக்கிட்டு இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான். நான் சொல்கிறேன் கரெக்டாக இல்லையா? ஆமாம். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, எல்லாரும் வாரிசை தான் கொண்டுருவான். சொத்தை சம்பாதிச்சுட்டு பக்கத்து பையனுக்கு எழுதி வைப்பான். சொல்லு, நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன்.